தெய்வங்களோட பேர சொன்னாலே நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும். நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும். நம்ம பாவங்கள் விலகும். ஏன்னா கலியுகம் அவ்ளோ ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா இங்க அநீதிகள் தான் ரொம்ப தலை தூக்கி நிற்கும். நல்லவர்களுக்கெல்லாம் இங்க மதிப்பு இருக்காது. அதனால அதுக்கேத்த மாரி கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வேள்விகளோ, யாகங்களோ செய்ய வேண்டாம். பகவானோட நாமத்த சொன்னாலே உங்களுக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த மாதிரி கடவுள் இந்த கலியுகத்துக்கு நமக்கு குடுத்துருக்காரு. இந்த கலியுகத்துல நம்ம தெய்வத்த அடைய ஒரு சிறந்த வழி, எளிய மார்க்கமா நமக்கு பகவானோட பேர சொன்னாலே நம்ம தெய்வத்த அடையலாம். சிறந்த புண்ணியத்த அடையலாம்னு சொல்லி நமக்கு எளிமையான மார்க்கத்த காமிச்சிருக்காரு. அதனால யார் யாருக்கு அவங்களோட இஷ்ட தெய்வம், ராமநாமம்னு இல்ல, உங்களோட இஷ்ட தெய்வம் முருகனோ, சிவபெருமானோ, விநாயகரோ, இல்ல சக்தியோ, அவங்களோட இஷ்ட தெய்வத்த தினமும் கொஞ்ச நேரம் உச்சரிக்கிறது மூலமா நம்ம மனசும் ஒரு தூய்மை அடையும், நிம்மதி அடையும்.